வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸிமம் ஸ்பீட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.6 தேர்ட் சம் பாருங்கள். இதில் லாஸ்ட் டைம் செகண்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட்லேயே தான் அதில் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை வச்சு எப்படி நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மெத்தடில் இதில் லாம்டா அண்ட் மியூவோட வேல்யூ இந்த கண்டிஷன்ஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கே நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இது ஏவோட வேல்யூ அப்படின்னா என்னென்ன வரும் பாருங்கள். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து எழுதணும். இங்கே 2 3 5. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 7 3 -5 7 3 -5. தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து 2 3 இந்த இடத்துல லாம்டா. இது ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ என்ன இருக்கும், இதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 8 இது மியூ. இப்போ இதிலேருந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாகணும். ஃபஸ்ட்டு A/B. ஏபியோட வேல்யூ எழுதலாம் பாருங்கள். 2 3 5 9 7 3 -5 8 2 3 லாம்டா மியூ. இப்போ எப்பயுமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அதாவது இந்த காரருங்க ஃபஸ்ட்டு வர எலிமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் லாஸ்ட்டில் வர்றது பிகஸ்ட் நம்பராகவும் எழுதுவோம். இப்போ இதில் வந்து லாம்டா மியூ இந்த வேல்யூஸ் எல்லாமே லாஸ்ட் ரோவில் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை பொறுத்து தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாகும். அதனால் இந்த ரோவிலே இருக்கட்டும். அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் செய்ய வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த கார்னர் 0 ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோவை எழுதிக்குவோம். செகண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளேஸ் 0 வரணுனாக்க என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவை 7ஆல், அதாவது இந்த பிளேஸை இதாலையும் இந்த ரோ ஃபுல்லாகவே 2ஆலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா 7 times R1 minus 2 times R2. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 7 times R1 மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 7 2s are 14. நெக்ஸ்ட்டு 7 3s are 21. 7 5s are 35. 9 7s are 63. செகண்ட் ரோ ஃபுல்லாக எதால் மல்டிப்ளை பண்ணாலும் -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கே -14 -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 10 வந்துடும். நெக்ஸ்ட்டு 8 2s are 16. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். அங்கே 0. நெக்ஸ்ட்டு 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 45. 63லேருந்து ஒரு 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 47 கிடைக்கும். இது எதோட ஆன்சர், செகண்ட் ரோவோட ஆன்சர். 0 15 45 47. நெக்ஸ்ட்டு R3யில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பிளேஸ் 0 ஆகணுனாக்கா இந்த R3லேருந்து R2 மைனஸ் பண்ணிவிடுவோம். மைனஸ் பண்ணோன்னா பாருங்கள், இந்த ரெண்டு பிளேஸ் எல்லாமே 0 ஆகிடும். R3 மைனஸ் R2. இந்த ரோவிலேருந்து இந்த ரோவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 2லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்களா 0. 3லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்களா 0. லாம்டாவிலேருந்து -5 அப்படின்னா லாம்டா -5 வரும். இது மியூ -9. இப்போ இதிலேருந்து நம்ம கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோ சொல்யூஷன் சொல்லி அதிலிருந்து நோ சொல்யூஷனாக இருந்தாக்க அந்த லாம்டா மியூவோட வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ லாம்டா மியூவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, லாம்டா ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே -5 இருக்குது, இங்கே அப்படின்னா +5 கொடுத்தோம்னா நோ சொல்யூஷன் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து 0 ஆகிடுங்களா. அப்படின்னா ஏவோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏ என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 0 கிடச்சிச்சுனாக்கா 2ன்னு கிடைக்கும். அதுவே A/B இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, இதுக்கு நீங்கள் 5 கொடுத்தீங்களா, இந்த இடத்துல என்ன வரும், -4ன்னு கிடைக்கும். ஆனால் இதனுடைய ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A/Bயும் நாட் ஈக்குவல் டு கிடைக்கும். அப்படின்னாக்கா இது இஃப் லாம்டா ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் என்னென்னு அர்த்தம், நோ சொல்யூஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட்டு, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் A/Bயும் சேமாக இருக்கணும், 3ஆக இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக 5 வந்துச்சுனாக்கா 0 ஆகிடும். இந்த இடத்துல 9 வந்துச்சுனாக்கா, மியூவுக்கு பதில் 9 வந்துன்னா அந்த பிளேஸ் 0 ஆகிடும். அப்படின்னா 0 ஆகக்கூடாது. அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு இஃப் லாம்டா ஈக்குவல் டு 5ஆக இருக்கக்கூடாது, மியூ நாட் ஈக்குவல் டு 9. இந்த நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த பிளேஸ் ரெண்டுமே 0 ஆகிடும். இந்த கண்டிஷனில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இப்போ ஒரு 6ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 6 -5 அப்படின்போது இந்த இடத்துல 1ன்னு கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவுக்கு என்ன கிடைக்கும், 3னே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு 9.
இப்போ மியூக்கு 9க்கு பதிலாக வேறு ஏதாவது 10ன்னு வச்சுக்கோங்க. 10லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 அந்த இடத்துலையும் ஒரு பிளேஸ் கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A/B என்ன வேல்யூ இருக்கோ அங்கேயும் 3 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக கிடைக்கும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் A/Bயும் சேமாக கிடைக்கும். அப்படின்னா இஃப் லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9 இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன வரணும்? ரெண்டுமே ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ கண்டிஷன் என்னவாக இருக்கலாம்? இஃப் லாம்டா ஈக்குவல் டு இது நம்ம நாட் ஈக்குவல்ட்டுன்னு வச்சா தான் இந்த இடத்துல 3, அதுவே ஈக்குவல் டு 5ன்னு வச்சுட்டோம் அப்படின்போது மியூ ஈக்குவல் டு 9 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன தான் கிடைக்கும்? 2 ஆகிடும். ஈக்குவல் டு 2. அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 5ன்னு நான் எடுத்தேன்னா என்ன ஆகிடும்? இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ இந்த பிளேஸ் 0 ஆயிடுச்சுனாக்கா ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 கிடைக்கும். மொத்தமாக A/B அப்படின்போது இந்த 9க்கு பதில் மியூவுக்கு 9 அப்ளை பண்ணிங்கனாலும் இந்த ரோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அப்போனா இதுக்கும் A/Bக்கும் 2 தான் கிடைக்கும். ரேங்க் ஆஃப் A/B ஈக்குவல் டு 2. ரெண்டுமே சேமாக இருக்குது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A/B இது ரெண்டுக்குமே ஆன்சர் என்ன கிடைக்குது? 2ஆக இருக்குது. அதாவது லெஸ் தென் 3. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நார்மலாக 3 கிடைக்கணும். அதை விட மினிமம் வேல்யூவாக இருக்கிறதுனால இது இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.